ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் வந்து கூகுள் லென்ஸ் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் கூகுள் லென்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே நீங்கள் கூகுள் லென்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நோட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி வந்து கூகுள் லென்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி வந்து கூகுள் லென்ஸ் ஆப்பில் வந்து கேமரா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, எதையுமே உங்களால் சர்ச் பண்ண முடியலை. இல்லாட்டி நெட்வொர்க் கனெக்ஷன் இஷ்யூ இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் கூகுள் லென்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கூகுள் லென்ஸ் ஆப் வந்து இந்த இடத்துல காட்டும். ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த கூகுள் லென்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி இருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் கூகுள் லென்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மொபைலில் பேக் வந்துட்டு இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணி இதில் கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்டோரேஜ் மூணுமே வந்து எனேபிள் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு கூகுள் லென்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்குமாச்சுன்னா ஜஸ்ட் அதையுமே ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால நம்ம மொபைலுமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸில் அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த கூகுள் லென்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கூகுள் லென்ஸ் ஆப்பில் வந்து இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.